தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதே தான் இப்ப சட்டமன்றத்துல நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். கிரிக்கெட்ல சூரியவம்சி நம்ம பூம்ராவை சந்தித்த முதல் பாலையே 6 அடிச்ச மாதிரி எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் இதுலயே ஆரம்பிச்சாலும் சொல்லலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராத தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த குதிரை பேரம் சொல்லிட்டு ஒரு சிலர் பேசிட்டு இருந்தாங்க சட்டமன்றத்துல. இதுக்கு வந்து நாக் அவுட் கொடுக்கிற விதமா தமிழக முதல்வர் வந்து இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பதில் கொடுத்திருக்காரு. சட்டமன்றத்துல நடக்கிற நிகழ்வுகளை வந்து ரொம்ப கூர்மையா வந்து தமிழக முதல்வர் வந்து பார்த்துட்டு இருக்காரு, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. சட்டமன்றத்துல ஒன்னும் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள் அவர் மேல வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுக்கு வந்து மறுநாள் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ட்விட்டர்ல பதில் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள்லாம் வந்து சட்டமன்ற தொடர் நிகழ்வுக்கு அப்புறம் வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு ஆதிவ அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் தான் பதில் சொல்ல போறேன். தமிழக முதல்வர் வந்து எதுக்கும் பதில் சொல்லாத அளவுக்கு எந்த ஒரு கேள்விக்கும் நான் இனிமே வந்து பதில் சொல்வேன் அப்படின்னு வந்து திரு ஆதவ அர்ஜுனா வந்து வில்லிவாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காரு. உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல சில கணக்குகள்லாம் சொன்னார். அதற்கு வந்து பதில் சொல்ற விதமா வில்லிவாக்கம் நடந்த அந்த நிகழ்ச்சியில ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, உதயநிதியை கவுண்டர் கொடுக்கிற விதமா வெறும் 26% வச்சுட்டு உங்க தாத்தா வந்து ஆட்சி அமைச்சாரு, ஏன் அப்பா தெரியலையா உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் இளவரசர்னு அவர் பேசும்போதெல்லாம் உதயநிதி ஸ்டாலினை வந்து இளவரசர் தொடர்ந்து பேசியிருக்காரு திரு ஆதவ அர்ஜுனா. தமிழக முதல்வர் பதவியேற்பு நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து அது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. புரோட்டோகால் என்னங்கிறத நாங்க வந்து பார்த்து நாங்க மாத்தி கொடுத்தோம், வரிசைப்படுத்தி கொடுத்தோம். முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் வந்து பாடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க போட்ட அந்த திட்டங்களை இது பண்ணி அந்த பேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க புதுசா வந்து இந்த பாடல்களை வந்து மாத்தி அமைச்சு கொடுத்தோம். இருந்து வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே இருந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியா தான் பாடினாங்க. கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஆளுநருடைய புரோட்டோகால், இதைதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். நீங்க இப்பதான் பதவி பிரமாணம் எடுக்கிறீங்க, நீங்க பதவி பிரமாணம் எடுத்த பிறகு சொல்லுங்க, அதை நாங்க இது பண்றோம். அதனால வந்து ஆளுநருடைய இதைதான் வந்து நாங்க ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்தில் நடந்த கூட்டத்துல அமைச்சரா இப்ப பொறுப்பேற்றுக்கிற ராஜ்மோகன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசும்போது டிவிகேல உள்ள எம்எல்ஏ எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய குடும்பத்திலே வந்த பிள்ளைகள். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 90% மேல உள்ள எம்எல்ஏக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கூட பணம் இல்லாம தான் இருக்காங்க. அவங்களோட எளிமையை வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா கூட கிடையாது அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் இப்போ பொறுப்பேற்று ஒரு 10 நாள் கூட ஆகல. இந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா டிஎம்கே அவங்களுடைய கேமை வந்து ஸ்டார்ட் பண்றாங்கலாம் சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை எலெக்ஷன் அறிவிச்சதுமே மொத்தமா 5000 ரூபாயா வந்து அந்த 5 மாசம் சேர்த்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டாங்க. டிவிகே தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகையா 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த விஷயத்தை கையில் எடுத்த முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கை விட்டாங்க, நாங்க ஏற்கனவே கொடுத்திருந்ததை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதானே, அதையா ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை தான் கொடுத்தார். மறுநாளே பாத்தீங்கன்னா மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் பணம் விநியோகம் செய்யப்பட்டது. 2500 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு, 60 வயது உள்ளவங்களுக்கு 2000 ரூபாய், 80 வயது உடையவர்களுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு வந்து தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான கள ஆய்வு பணிகளை இப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆட்சி பொறுப்பு ஏற்றதுமே அதிரடியா இறங்கி இருக்காரு களத்துல தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 717 மதுபான கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இதுல சென்னையில டி நகர்ல ஒரு தனியார் பள்ளி கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த பள்ளிக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருந்திருக்கு. அது வந்து எவ்வளவோ போராட்டங்களோ ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள், ஒன்னும் வேலைக்கு ஆகலையும். இப்போ தமிழகத்துல வந்து டிவிகே கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் வந்த கையோடய அந்த கடையை வந்து எடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்களே வந்து ஒரு வீடியோ பிளாக் மாதிரி போட்டு மக்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அந்த நிகழ்வு வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதோட இல்லாம கிருஷ்ணகிரியில பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு மதுபான ரஷ்ஷான ஏரியால இருந்திருக்கு. அதுவுமே வந்து இப்ப வந்து எடுத்திருக்காங்க. அதனால வந்து மக்களுக்கு வந்து பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இது இல்லாம
போராட்டங்கள் வேற நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். டிவிக்கு கவர்மெண்ட் வந்து எங்க ஏரியாவோட ஒயின் ஷாப் நீங்க வந்து இதெல்லாம் வந்து மூடணும்னு சொல்லிட்டு இப்ப அங்கங்க போராட்டங்கள் வந்து நடைபெற்றுட்டு இருக்குன்னு சொல்லலாம். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் எப்பவுமே ஹெல்த் கான்சியஸா உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரிதான் இன்னமும் தன்னுடைய உடல்வாக வந்து அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து இப்ப பாத்தீங்கன்னா தமிழக முதல்வரா பொறுப்பேற்று சட்டசபைக்கு டிஃபன் பாக்ஸோட போறாங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். எது எப்படியோ 1000 ரூபாய் பணம் வந்துருச்சு,